எதுக்கு எடுக்கக்கூடாது? ஏன் எடுக்கக்கூடாது சார்? சார் நீங்கள் யார் சார்? சார் நீங்கள் யார்? ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா சார்? எதாவது கசட்டில் இருக்கா? லாரி அவ்வளோ எப்படி வரிசையாக போச்சு பார்த்தீங்களா? லாரி அவ்வளோ டிராக்டர்லாம். வணக்கம் ஆபிரகாம். தற்போது ஒரு முக்கியமான பரபரப்பான காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடமானது கடலில் பாதி கடம்பா குளம் என அழைக்கப்படும் மிகப்பெரிய தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குளத்தில் நடக்கும் சம்பவம் தான் இது. இந்த கடம்பா குளமானது சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளமாகும். இந்த குளத்தில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், பேரூராட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர், விவசாயிகள் அந்த தண்ணீர் தேவைக்காக இதனை நம்பியே சார்ந்து உள்ளனர். மேலும் கடந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வண்டல் மண் எடுப்பதற்கு, அதாவது விவசாய தேவைக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயனடையும் வகையில் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதிலும் அந்த அனுமதி கடிதத்தில் இதுவரை எந்த வாகனங்களில், அதாவது கனரக வாகனத்திலா அல்லது இலகுரக வாகனத்திலா, டிராக்டரிலா, எந்த வாகனத்தில் அல்ல வேண்டும் என்ற விதிமுறை இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதனால் வந்த பிரச்சனை தான் இன்று வெடித்துள்ளது. அந்த பகுதியில் இன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சீட்டு கொண்டு வாங்கிவிட்டு வந்திருந்த கனரக லாரிகள் பல வண்டல் மண்ணை அள்ளுவதற்காக வந்திருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு வந்திருந்த அந்த சக வாகன ஓட்டிகள், லாரிகள் மற்றும் கிராம மக்களுக்கு இடையே திடீரென கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இந்த மணல் அள்ளக்கூடாது, இந்த இடத்தில் அதிகப்படியான அளவு மணல் அள்ளினால் பின்னால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எனவும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அந்த சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு நம் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு அங்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்தோம். அப்போது அங்கு அந்த அதிகாரிகள் அங்கு நின்று கொண்டிருந்தனர். அந்த அதிகாரிகள் அங்கு அள்ளுவதற்காக வந்திருந்த வாகனங்களை திரும்பி செல்லுமாறு அறிவுறுத்தி இன்னும் 2 நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெளிவான ஒரு விளக்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதன் பின்னர் தான் இந்த மணலை முறையாக அள்ள வேண்டும் என அந்த அதிகாரிகள் அங்க நின்று கொண்டிருந்த மணல் லாரி அதிபர்களிடமும் அங்கு ஓட்டுநர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து அங்கு செய்தியாளர்கள் வந்ததை தெரிந்த அந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பரபரப்புடன் அங்கிருந்து படம் பிடித்து விடக்கூடாது என தெரிந்து கொண்டு வேகமாக தங்களது வாகனத்தை இயக்கி வெளியே சென்று கொண்டிருந்தனர். மேலும் அந்த சம்பவ இடத்தில் நாம் நின்று கொண்டிருந்த போது அங்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் என பல்வேறு தரப்பினர் அங்கு வந்திருந்தனர். அப்போது பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரி ஒருவர், இதையெல்லாம் நீங்கள் ஏன் படம் எடுக்கிறீர்கள் என நமது செய்தியாளரை கேட்டுள்ளார். அதற்கு நாம் செய்திக்காக தான் படம் பிடித்தோம், ஏன் இதற்காக இதில் என்ன தவறு உள்ளது என அவரிடம் கேட்டபோது அவர் எந்த பதிலுமே கூறாமல் தனது வாகனத்தில் ஏறி சிட்டாய் பறந்து விட்டார். உடனே அந்த செய்திக்குழு வேறு எந்த அதிகாரிகளிடம் இது குறித்து தகவல் கேட்டாலும் இது ஏரல் தாலுகா அல்லது திருச்செந்தூர் தாலுகா என தகவல் தர மறுக்கின்றனர். மேலும் இதில் இன்னொரு விவகாரம் என்னவென்றால், இந்த குளமானது 1500 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இது பாதி திருச்செந்தூர் தாலுகாவிற்கும் ஏரல் தாலுகாவிற்கும் அந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளதால் இந்த குளத்தில் எந்த பகுதியில் இது நடந்தது என்பது குறித்து கண்டுபிடிப்பதற்கே அதிகாரிகளுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் இன்னொரு புகார் வந்துள்ளது என்னவென்றால், இந்த வண்டல் மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதனை தவறாக பயன்படுத்தி ஒரு சில தொழிலதிபர்கள் மற்றும் செங்கல் சூளையை சேர்ந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மணல் அள்ளுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆபிரகாம்.